ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டதுக்கப்புறம் வெந்தயம், பூண்டு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு, குழம்புக்கு தேவை மொத்தமான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், வதக்கி வச்சுக்கோங்க. இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இதில் வந்து புளித்தண்ணி, மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வடிகட்டி நம்ம வந்து அது கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிடணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, அதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இதை அப்படியே வந்து இதில் ஊற்றிடணும். வடிகட்டி புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இறக்குனா கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.